அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன சொல்ல வரோம் சார்னாக்கில் எதிரிகள். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா பெருசாக சாதிக்கணுனாலும் சரி, பெருசாக சாதித்தவங்கக்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய உயர்வுக்கு யார் சார் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் தான் காரணமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்ம சொல்லுவார், உங்களால் இந்த விஷயத்தை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ள தான் நம்ம உள் மனசில் ஒன்று தோணும், இதை நம்ம செஞ்சு காமிக்கணும், செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நம்ம எவ்வளோ பெரிய உயரத்தை வந்து பார்த்தா அடைஞ்சாலும் அந்த உயரத்தை வந்து பார்த்தா அடையிறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக எதிரிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க தான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. எப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல அசிங்கப்படுறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தா மேல் நோக்கி போவோம். சரியா? ஆக்சுவலாக வந்து பார்த்தாங்களே நம்ம வந்து பார்த்தா நம்ம அந்த தன்மானத்தை வந்து பார்த்தோன்னா சீண்டக்கூடிய நிலைகள் வரும். அதை வந்து யார் சார் சீண்டி பார்ப்பானா, நம்மளுடைய எதிரிகள் மட்டும்தான் சீண்டி பார்ப்பாங்க. ஸோ அப்போ எதிரிகள் நம்ம என்ன பண்ணணும், கரம் கொடுத்து அவங்கள வரவேற்கணும். அவங்கள வந்து என்ன பண்ணணும், நம்மளை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாகவே நம்மளை திட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க திட்ட தான் நம்மளை வந்து பார்த்தா நம்மளே செதுக்கிக்கிட்டு புதுசாக வந்து பார்த்தோன்னா ஒரு உருவமாக வெளியே வர்றதுக்கு முக்கிய காரணம் யார் சொல்ல போனால் நம்மளுடைய எதிரிகள் மட்டும்தான். ஸோ எதிரிகள் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக துடிப்பில்லாத படகை போல கண்டிப்பாக எதிரிகள் இருக்கணும். ஆனால் அந்த எதிரி வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்தாங்களே, அதாவது நம்ம துரோகிகள்னு சொல்லுவோம். நம்ம துரோகிகளை விட எதிரிகள் மிகவும் சிறப்பானவர்கள். சரியா? அப்படி ஒரு கண்டிப்பாக எதிரிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கைக்கு தேவைப்படும். சரி, நம்மளும் வந்து பார்த்தா என்ன பண்ணாலும் மற்ற ஒரு சில பேருக்கு எதிரிகளாக இருப்போம். ஆனால் எதிரிகளாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. சரியான விஷயத்துக்கு சரியான இதுக்கு வந்து பார்த்தா நம்ம எதிரிகளாக இருக்கணும். என்ன விஷயம்னா, நம்மளை வந்து பார்த்தா ஒருத்தர் இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் எங்கே வந்து வேலைக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டியே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு என்ன தோணும், நல்லா படிக்கணும், நல்லபடியாக ஒரு வேலைக்கு போகணும், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் டெஃபினட்டாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி நம்மளால் வாழ முடியும். ஸோ அனைவரும் என்ன பண்ணுறதுன்னா மிக கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சினாக்கல நம்ம நினச்சது எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சிகரம் இருந்தாலும் நம்மளால் அடைய முடியும். ஸோ நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.